கடவுள் படைப்பவனையும் அனுபவிப்பவனும் 2 பேரும் என்ன பண்ணுறாரு, செஞ்சுக்கிறாரு. படைப்புகள் எப்பவுமே இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்கும். கத்தி தப்பு இல்லை, பயன்படுத்துகிறவன் தான் தப்பு. ஸோ கருவிகளை பயன்படுத்துறதுக்கு கண்டுபிடித்து அவர் கண்டுபிடிச்சவர் சரியான நோக்கத்தில் தான் கண்டுபிடிச்சார். ஒரு துப்பாக்கி துஷ்மிருகங்களை தான் சுட கண்டுபிடிச்சானுங்க, அது சுட்டுறது மனுஷனை தான். கண்டுபிடிச்சது அதுக்கு ஒரு வேட்டையாடு விலங்க, மனுஷனை சாவடிக்கக்கூடிய விலங்க சாவடிக்கிறதுக்கு. ஆனால் சுட்டது யார? நாய்ங்கெல்லாம் பெல்ட்டு மாட்டின்னு துப்பாக்கி செஞ்சு எடுத்து வந்து சுடுது நம்மளை. இல்லை, இவன் துப்பாக்கியெல்லாம் மாட்டிட்டு போய் நாய்களை மட்டுமா சுட்டுனுக்கிறான். குருவிக்காரு துப்பாக்கி வச்சு நிற்பார், அவர் கொக்கு சுடுவார், அதை பிடிங்கி போய் வச்சுருவான். ஒருத்தன் திருடுதனமாக துப்பாக்கி வச்சு இழுப்பு சொல்லி சுற்றிங்கிறான். அவர் என்ன பண்ணுறதே இல்லை, லைசன்ஸ் வர கொடுக்குறான் அவனுக்கு. அவர் அந்த துப்பாக்கியை நாய் சுடுறதுக்கு கொக்கு சுடுறதுக்கு வச்சுக்கிறார், லைசன்ஸ் கொடுத்தான். அப்போ மனுஷன் எதிரின்னு வர கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். கருவிகளை வச்சு என்ன பண்ணுகிறான் இப்போ? யாரை வச்சுக்கிட்டு மனுஷனை. அப்போது நல்லதும் பண்ணிக்கலாம், என்னவும் பண்ணிக்கலாம், கெட்டதும் பண்ணிக்கலாம். படைப்பாளிகள் எப்படி வேணால் படையிட்டோம். நான் தான் என்ன பண்ணேன், எனக்கு தேவையா தேவையில்லையா? யாராக இருந்தாலும் படைப்பு மேலே அக்கறையாக இருக்கணும். படைத்த வேணா இருந்தால் என்ன, ஆர்எஸ் செஞ்சேன் எனக்கு நான் அரட்டை நல்லா தானே என்ன பண்ணேன், யூஸ் பண்ணேன். அவனு என்ன ஆர்எஸ்எஸ்ன்ற போகிறீங்க? எனக்கு அதெல்லாம் கர்மம் தெரியாது, எனக்கு ஆர்எஸ்எஸும் தெரியாது, பிஎஸ்எஸும் தெரியாது. ஏஐ என்ன பேருன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஏஐ வரப்போதுன்னா தான் அப்போ பேய் நிற்கிறாங்க. இப்போது ஏஐ பின்னாடி வரும், இப்போ நம்ம பேயை சொல்லி வைப்போன்ட்டு. அப்போ பேய் பிடிக்குது, பிசாசு பிடிக்குது, நாங்கள் ஏஐ பிடிக்குது. இப்போ எல்லாருக்கும் ஏஐ பிடிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எது வந்தாலும் ஏஐ கிட்ட தான் போய்ங்கிறோம். அதில் மாதிரி நீ இதை யூஸ் பண்ணி இதை போஸ்ட் பண்ண அம்மா உனக்கு மூளை இல்லாமல் ஆகிடும். ஏன் அப்படித்தான் அந்த ஏஐ கிட்ட பேய்கிட்ட போய் கேட்டுன்னு இருந்தேன். பேயா கேட்டுன்னு இந்த கேள்வி கேட்டுன்னு இருந்தாலும் நீ பணத்தை கட்டல, உனக்கு என்ன பண்ண முடியாது? நான் அதுக்குன்னே 10 கேள்வி கேட்டுனேக்குது. இது இவ்வளோ நேரம் நீ சாட் பண்ணிட்ட, இத்தனை கேள்வி நீ கேட்ட, இதுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியாது, கேள்வி கட்ட முடியாதுன்ட்டு. ஒரே சிங்கிள் கேள்வி கேட்ட பதில் சொல்லிட்டேன்னா சும்மானா சொல்லுது. அதெல்லாம் சும்மா கேள்விங்க, உப்புக்கு சப்புக்கு உதவாததெல்லாம் சொல்லுங்குது. ஆனால் அது கூட உதவாது நீ இருந்தாலும் என்ன நினச்சிக்கிற, அதை அது நல்லா சொல்லுதுன்ற. ஏஐ நல்லா சொல்லுதுன்னு போதே நீ யாரு? நீ ஒரு பேய் தான். புரியுதா? ஏஐ சொல்கிறது சரி கிடையாதுன்ற அளவுக்கு உன் மூளை என்ன பண்ணா வளர்ந்துருக்கணும், உனக்கு இன்ஃபர்மேஷனு கிடச்சிருக்கணும். இப்போ கூட போய் ஏஐ கிட்ட கடவுள்னா என்னன்னு கேளு, என்ன சொல்ல நினைக்கிறேன்? என்ன கேளு, ஏஐ கிட்ட கேளு, என்ன சொல்லும்? யார் சரியாக சொல்லுவா? ஆமாம், எதுக்கு சத்சங்கம் நடத்தினா? புரியுதானா சொல்கிறேன்ட்டு? அப்போது ஏன்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்தால் கூட அதையும் கடந்து ஒரு மனிதன் என்ன பண்ண முடியுது, இங்கே வாழ முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. கருவிகள் என்ன இருந்தாலும் என் புரிதலும் என் ஞானமும் சரியாக இருந்தால் எந்த கருவியும் நான் என்ன பண்ணிப்பேன், எனக்கு சாதகமாக சரியாக மாற்றிப்பேன். என் புத்தி சரியில்லைன்னா என்ன ஆகும்?